நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய் அலுவலகத்தை சுற்றி வளைத்த சிபிஐ அதிகாரிகள், சிசிடிவி காட்சியில் சிக்கிய முக்கிய ஆதாரம். இந்த ரெண்டு செய்தியை தான் விரிவா பார்க்க போறேங்க. கரூர் துயர சம்பவத்தை இதற்கு முன்பாக யாரு விசாரித்தார்கள், ஏன் சிபிஐயிடம் போச்சு அப்படின்ற விவரத்தை கொஞ்சம் முன்னோட்டமா சொல்லிடுறோம். கரூர் துயர சம்பவமானது நடந்தது. பிறகு கரூர் காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்தார்கள். இந்த சம்பவத்துக்கு காரணம் என்று சொல்லிட்டு சில பேரை கைது பண்ணாங்க. அவங்க நீதிமன்ற காவல்லையும் அடைக்கப்பட்டாங்க. பிறகு இந்த வழக்கை துயர சம்பவம் நடந்த அன்று இரவே நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் விசாரணை ஆணையமானது விசாரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் செந்தில்குமாருடைய அமர்வுல வந்தது. அவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டாரு. அந்த டீமானது விசாரித்துக் கொண்டு இருந்தது. இப்படி விசாரித்துக் கொண்டு இருக்கின்ற எந்த அமைப்பின் மீதும் விஜய்க்கும் விஜய் நிர்வாகிகளுக்கும் ஏற்புடையதே அல்ல. ஏன்னா போதிய பாதுகாப்பை காவல்துறை தந்திருக்க வேண்டும். ஆனா காவல்துறை போதிய பாதுகாப்பு அளிக்காம இன்னைக்கு அவங்களே இறங்கி இந்த துயர சம்பவத்தை விசாரிச்சாங்கன்னா அது நடுநிலையா நடக்குமா என்ற சந்தேகம் வந்த பிறகு நேரா உச்ச நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள். உச்ச நீதிமன்றமானது நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறோம், அவங்க இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும், அதை கண்காணிப்பாங்க அப்படின்னு விட்டாங்க. ஸோ சிபிஐ ஆனது களத்தில் இறங்குது என்று தெரிந்த பிறகு அக்டோபர் 17ஆம் தேதி தான் சிபிஐ கிட்ட வழக்கானது ஒப்படைக்கப்படுகிறது. அந்த தருணத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது சென்னை உயர்நீதிமன்றத்தினால் போடப்பட்ட அசார் கார்க் தலைமையில் விசாரித்து கொண்டு வந்தாங்க இல்லையா. அவங்க கிட்ட என்ன ஆவணம் இருந்ததுன்னு தெரியல. சிபிஐ கிட்ட வழக்கு மாறின உடனே அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய ஆபீஸுக்கு கிழக்கு புறத்தில் பல ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருந்தது. ஒரு பென்ட்ரைவும் சேர்த்தே எரிச்சிருந்தாங்க. அப்போ சமூக வலைத்தளத்திலும் சரி, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி, ஏம்பா வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய அலுவலகத்தினுடைய கிழக்கு பகுதியில் ஆவணங்கள் எரிக்கப்பட்டு பென்ட்ரைவும் எரிக்கப்பட்டிருக்குது. என்ன தகவலை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது கண்டறிந்தது, அது ஏன் சிபிஐ கூட கிடைக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஆவணங்களை கொளுத்துனாங்களா, இல்ல வேஸ்ட் பேப்பர் ஆபீஸுக்குள்ள ஏகப்பட்டவை தேங்கி கிடக்கிறது, அதை ஏன் வச்சிருக்கணும்னு சொல்றதுக்காக அதை எடுத்து கொளுத்துனாங்களா, பேப்பரை கொளுத்துக்கின்ற அதே தருணத்தில் பென்ட்ரைவை ஏன் கொளுத்தணும், ஸோ பென்ட்ரைவில் அப்படி என்ன தகவல் இருந்தது அப்படின்ற கேள்வி எழுந்தது. அது மட்டும் இல்லாம சிபிஐ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கிற இந்த தருணத்தில் எதற்காக ஆவணங்களை பாத்தீங்கன்னா கொளுத்தணும், இல்ல வேஸ்ட் பேப்பராவே இருந்தாலும் சிபிஐ கிட்ட வழக்கு போகின்ற தருணத்துல இதையே கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தேகம் கிளப்பினார்கள். அப்ப கரூர் சம்பவத்துல யார் சம்பந்தப்பட்டிருந்தார்கள், யார் தொடர்பான ஆவணங்கள் கிடைச்சது, அதை ஏன் பாத்தீங்கன்னா அசார் கார்க் தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய ஆபீஸுக்கு முன்பாக எரிக்கப்பட வேண்டும் என்று வகை வகையா பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டாங்க. அதற்கான விடைய சிபிஐ ஆனது களத்துல இறங்கி கண்டறிந்ததா என்ற விவரமானது நமக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த காட்சிகளை பாருங்க. இது கரூர் துயர சம்பவம் நடந்த அன்று இரவு சிதறை கிடந்த செருப்புகளுடைய காட்சிகள். சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது இந்த சிதறி போயிருக்கக்கூடிய இந்த செருப்புகள் மத்தியில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா, எந்த அளவுக்கு தள்ளுமுள்ளு நடந்தது, ஏன்னா தள்ளுமுள்ளு நடந்திருந்தாவோ இல்ல ஒருத்தர் மீது ஒருத்தர் விழுந்திருந்தாவோ காலில் அணிந்திருக்கக்கூடிய செருப்புகள் மொத்தமாக பார்த்தா கிழிந்திருக்கலாம், சேதமடைந்திருக்கலாம். ஸோ அப்போ அங்க தள்ளுமுள்ளு என்பது எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கும், நெரிசல் எந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்கும் என்ற விவரம் எல்லாம் இங்கே கழட்டி விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த செருப்பின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஸோ இந்த தள்ளுமுள்ளா இருக்கலாம், இந்த நெருக்கமா இருக்கலாம். இது விஜய் அவர்களுடைய வாகனம் உள்ளே வந்த பிறகு இது நடந்ததா, இல்ல அதுக்கு முன்பாகவே நடந்ததா? அது மட்டும் இல்லாம இந்த செருப்பு சிதறி கிடக்கின்ற காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் எவ்வளவு தூரத்துக்கு நின்று இருந்ததோ அவ்வளவு தூரத்துக்கு செருப்பானது சிதறி கிடக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த கூட்ட நெரிசலானது போதிய இடம் இல்லை என்பதும் இது உறுதிப்படுத்துது. ஏன்னா ஏதோ விஜய் அவருடைய வாகனம் வருகிறது, அந்த இடத்துல மட்டும்தான் இட நெருக்கடி ஏற்படுதுன்னு அங்க மட்டும்தான் செருப்பானது சிதறி கிடக்கலாம். ஆனால் அந்த விஜய் அவர்களுடைய ரோட் ஷோவை பார்ப்பதற்காக நின்னாங்க பாருங்க, அவ்வளவு கூட்டமும் எவ்வளவு தொலைவு நின்று இருந்ததோ அந்த தொலைவு வரைக்குமே செருப்பானது சிதறி கிடக்கிறது. அதனால எட போதாக்குறை என்பதை நம்ம உணரலாம். ரெண்டாவது, இந்த செருப்பானது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது களத்துல இறங்கி ஆய்வு நடத்துகின்ற போது இந்த பிஞ்சு போன செருப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் ஒதுக்கி வைக்கப்பட்டு பேரிகார்டு போட்டு காவல்துறையானது பாதுகாத்தது. ஆனா இதே சிபிஐ அதிகாரிகள் களத்துல இறங்குறாங்க. அந்த தருணத்துல இந்த பிஞ்சு போன செருப்பானது எங்கேயுமே இல்ல.
மொத்தமா துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அதை அகற்றி விட்டார்கள். அத ஒரு சந்தேகம் வருது, ஏன் சிபிஐ ஆனது வழக்க கையில் எடுக்கின்ற போது சிதறி கிடந்த செருப்புகளை எதற்காக முழுமையாக அகற்ற வேண்டும்? அங்க என்ன ஆதாரம் இருந்தது? அந்த ஆதாரத்தை மறைப்பதற்காக, அதாவது மறைப்பதற்காக மட்டும்தானா செருப்புகள் அகற்றப்பட்டனவா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. ஆனா சில பேர் என்ன விளக்கம் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்பப்பா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது மொத்தமாக ஆய்வு செய்து விட்டது, தரவா மேலிருந்து கீழே கிழக்கிருந்து மேற்கு என்று சொல்லிவிட்டு எல்லா பக்கத்தையும் ஆய்வு பண்ணிட்டாங்க. இனிமே அந்த இடத்துல செருப்புகள் குவிக்கப்பட்டு அங்க பேரிகார்டு வச்சு நம்ம தடுத்துக்கிட்டே இருந்தோம்னா போக்குவரத்துக்கு பிரச்சனையா இருக்கும். அதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது ஆய்வு செய்து விட்டது, அதை அகற்றி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அகற்றி விட்டாங்க. இப்படி எல்லாம் அகற்றின பிறகுதான் வந்து சிபிஐ கிட்ட வழக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அதனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது இந்த கூட்ட நெரிசல் இடப்பற்றாக்குறையா, இல்ல அதிகமான பேர் வந்தாங்களா, இல்ல விஜய் வாகனத்தால் வந்ததா என்பதெல்லாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது ஆய்வு அறிஞ்சிச்சுப்பா, ஆய்வு அறிந்து விட்டதுப்பா, அதனால அந்த செருப்பு அகற்றிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க, நல்லா தெரியும். சிபிஐ கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஆனா வழக்க சிபிஐ கிட்ட கொடுக்கறாங்களா, இல்ல சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே விசாரிக்க போதா என்ற விவரம் தெரியாததுக்கு முன்பாக எதற்காக செதறி போயிருக்கக்கூடிய செருப்பை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. சோ எது எப்படியா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆனது களத்துல இறங்கி என்ன ஆய்வு நடத்தி என்ன கண்டுபிடிச்சதோ அவை அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிபிஐ கிட்ட ஒப்படைச்சதாக சொல்றாங்க. பிறகு சிபிஐ ஆனது வந்து அந்த பகுதியை டிஜிட்டல் முறையாக, அதாவது 3D தொழில்நுட்பத்தில் வந்து அளந்து எடுத்தார்கள். எதற்காக அளந்து எடுத்தார்கள் சிபிஐ வந்து பார்க்கும் பொழுது, இந்த இடம் வந்திருக்கின்ற கூட்டத்துக்கு போதுமானதா, இப்படி வந்திருக்கின்ற கூட்டத்துக்கு போதுமானதாக இல்லை என்றால் இயற்கையாகவே அங்க இட நெருக்கடி ஏற்பட்டிருக்கும், அதனாலே தள்ளுமுள் ஏற்பட்டிருக்கும். சோ அதனாலே அங்க வந்து பாத்தீங்கன்னா காற்றோட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், அதனால வேர்த்திருக்கும், வேர்வையில மயங்கி வந்திருப்பாங்க, அதனால உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், நீர் இழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் இந்த கூட்ட நெரிசல்ல அப்படின்னு கண்டறியலாம். அதனாலதான் போக்குவரத்து எல்லாம் தடை செய்துவிட்டு அந்த இடத்துல முழுக்க முழுக்க 3D தொழில்நுட்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா அளவெடுத்தார்கள் சிபிஐ அதிகாரிகள். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டார்கள். அந்த சாலை ஓரம் இருமருங்கிலும் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்களையும் வேலை செய்தவர்களும் கூப்பிட்டு விசாரித்தார்கள். அன்னைக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். பிறகு அந்த கரூரினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய, காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய அவரை கொண்டு போய் சிபிஐ அதிகாரிகள் 1.5 மணி நேரம் விசாரித்தார்கள். பிறகு அந்த சாலையினுடைய இருமருங்கிலும் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை முழுமையாக கொண்டு ஆய்வு செய்தார்கள். ஏன்னா இட நெருக்கடியா, இல்ல வீணா யாராவது இந்த சம்பவத்தை அரங்கேற்றினார்களா? ஏன்னா செருப்பு வீசப்பட்டது, கத்தி வச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க, ரெண்டாவது அடிச்சாங்கன்றாங்க, பிளேடு வச்சு கீழ்ச்சான்றாங்க. இப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் அங்க நிகழ்ந்ததா சொல்றாங்க. எதனால இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு என்பதற்காக சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்தார்கள். பிறகு இந்த சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பனையூரில் இருக்கக்கூடிய விஜய் அலுவலகத்துக்கு வந்தாங்க. டப்பு 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 டப்புன்னு வந்து விஜய் அலுவலகத்தை சுற்றி நின்றார்கள். பிறகு நிர்மல்குமார் அவர்கள் சில சிபிஐ அதிகாரிகளை உள்ளே அழைத்து சென்றார். உள்ளே அழைத்து சென்று அங்க சிபிஐ அதிகாரிகள் சில பேர் இடத்துல விசாரணை நடத்தி இருக்கின்றார்கள். அப்படி விசாரணை நடத்தி விட்டு நிர்மல்குமார் அவர்கள் கிட்ட வந்து, ஐயா வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் சிசிடிவி அந்த மெமரி இருக்கு இல்லையா, ஸ்டோரேஜ் மெமரி, அதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக வாங்கிக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக வாகனத்தில் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கேட்கணும்? ரெண்டாவது பனையூர் அலுவலகத்துக்கு ஏன் வரணும்? ஏன்னா சிபிஐ விசாரித்தால் நம்ம விஜய் அவர்கள் தப்பித்து விடுவாரு. தமிழக காவல்துறை தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கும். அதனாலதான் சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சார். ஆனா அந்த சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய அலுவலகத்தை சுற்றி வளைத்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பெற்று சென்றிருக்கின்றார்களே என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். சிபிஐ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு விளக்கமா அளித்திருக்கின்றார்கள். என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, வாகனமானது மெதுவாதான் வந்ததுங்க நாமக்கல் பிரச்சார கூட்டத்துக்கு, நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வாகனம் மெதுவாதான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சாலையினுடைய இருமருங்கிலும் ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. அந்த தொண்டர்களையும் அந்த ரசிகர்களையும் தள்ளி விட்டு அப்ப சரியான நேரத்துக்கு நான் பிரச்சார கூட்டத்துக்கு போனேன் அப்படின்னு விஜய் அவர்களால் வர முடியல. வழிநடுக்க ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தினாலதான் எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பானது சொன்னாங்க. ஆனா எதிர்த்தரப்பு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு லேட்டா வந்தாரு, அதன் காரணமாகத்தான் அங்க நீண்ட நேரமாக நின்றிருந்து நீர் இழப்பு ஏற்பட்டு இயற்கை உபாதை காரணமாகவும் போதுமான இடவசதி இல்லாதனாலும் மழக்கம் அடைஞ்சு உயிரிழந்துட்டாங்க. விஜய் லேட்டா வந்ததே தப்புன்றாங்க.
ஆனா நான் லேட்டா வந்ததுக்கான நியாயமான காரணத்தை நான் சொல்றேங்க. ஏன்னா கூட்டம் அதிகமா இருந்து வழியில என் வண்டி நகரவே முடியல, அதனால தான் லேட்டு. அது மட்டும் இல்ல, காவல்துறை சொன்ன டைம்ல நான் உள்ள வந்துட்டேன், அப்புறம் என்ன ஏன் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி ஆக்குறீங்க அப்படின்னு விஜய் கேட்டாரு. சரி, உண்மையாகவே வாகனம் வருகின்ற வழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருந்ததா அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்றதுக்காக தான் வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிசிடிவி காட்சிகளும் பனையூரில் இருக்கக்கூடிய விஜய் அலுவலகத்தை சுற்றி வளைத்து இந்த சிசிடிவி காட்சிகளை பெற்று சென்றிருக்கின்றார்கள். ஒருவேளை நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாலையில கூட்டம் இல்லாம அவரே செயற்கையாக கூட்டம் இருந்தது போன்று காட்டிக்கிட்டு ஸ்லோவா வந்திருந்தார்னா இந்த சிசிடிவியினுடைய காட்சிகள் ஆதாரத்தின் அடிப்படையில் விஜய் அவர்களும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது. சோ அதனாலதான் பனையூர் அலுவலகத்தை வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்தார்கள். சிசிடிவி காட்சிகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் கிளம்பி விட்டார்கள். போதுமான ஆதாரம் இதில் இருப்பதாக அவங்க நினைக்கிறாங்களாம். இரண்டாவது, விஜய் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகியோ இல்ல அலுவலர்களையோ எதுவும் விசாரிக்கல அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. ஆனா சிபிஐ தரப்பிலிருந்து போதுமான ஆதாரங்களை கேட்டு பெறுவதற்காக நாங்க பலரிடம் விசாரணை செய்தோம். எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பதிலளித்தார்கள், யாரும் வேறு வேறு மாதிரியான பதில் அளிக்கவில்லை. அதற்கு பிறகுதான் சிசிடிவி காட்சிகளை நாங்க கேட்டு பெற்று வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே மாதிரியான பதிலா? ஆமாங்க, ஏன்னா கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற போது வாகனத்தின் மீது இருந்தவங்க கட்சி நிர்வாகிகள் தானே. விஜய் இருந்தாரு, ஆதவ அர்ஜுனா இருந்தாரு, அப்புறம் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் இருந்தாரு, நிர்மல்குமார் இருந்தாரு. இவங்களுக்கு தான் வாகனத்தின் மீது இருந்து பார்க்கின்ற பொழுது கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து முடிகின்ற வரைக்கும் எல்லா பகுதியிலும் நெரிசல் இருந்ததா இல்ல ஒரு சில பகுதியில் மட்டும் நெரிசல் இருந்ததா என்பதை பற்றி எல்லாம் விஜயுடன் வாகனத்தின் மீது இருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்ட கேட்டதான் தெரியும். ஏன்னா அவங்க மேலிருந்து பார்க்கின்ற போது உண்மையான நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் விஜயிலிருந்து மற்ற எல்லாரையுமே விசாரித்திருக்கின்றார்கள். அவங்க கூட்ட நெரிசல் எங்க இருந்தது என்பதை பற்றியான தகவலை ஒரே மாதிரி பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, விஜய்க்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த அதிகாரிகளும் கூட்ட நெரிசல் என்பது எல்லா இடத்துல இருந்ததா இல்ல ஒரு இடத்துல மட்டும் இருந்ததா என்ற கேள்விக்கு அவங்களும் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே பதில் சொல்லி இருப்பதாக தெரிகிறது. ஆனா ஒருவேளை விசாரிக்கப்பட்டவர்கள் ஏதாவது மாற்று கருத்து தெரிவித்திருந்தார்கள் என்றால் வண்டிக்கு மேல இருந்து கூட்டத்தை பார்த்தவங்கல்ல யார் சொல்றது உண்மை என்பதை பற்றி தீவிரமாக சிபிஐ ஆனது விசாரிக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தகவல் சொன்னாங்கன்னா அங்க நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றாங்கன்னு அர்த்தம். ஆனா மாத்தி மாத்தி சொன்னாங்கன்னா ஏதோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால கண்டிப்பாக சிபிஐ ஆனது வண்டியின் மேல் இருந்து பார்த்த காட்சிகள் தொடர்பாக விசாரிக்கப்பட்ட விஷயத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பதாக தெரிகிறது. அதனால கரூர் சம்பவத்துல விஜய் அவர்கள் வெளிப்படையா நடந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. மொத்தத்தை வச்சு பார்க்கும்போது விஜயை சிக்க வைக்கணும் என்று நினைத்த திமுகவுக்கு ஏமாற்றம் எங்கிருப்பதாக தெரிகிறது. பார்க்கலாம், பனையூர்ல இருந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்ல வழிநெடுக்க கூட்டம் இருந்தது. அதனால்தான் விஜய் அவர்களால் கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு வர முடியலையா. எல்லாம் ஒரு காலத்துல வெளிப்படத்தான் போது நாம பொறுத்திருந்து பார்ப்போம். சிபிஐ அதிகாரிகள் என்ன அறிக்கையை தாக்கல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கு எதிராக அது அமைய போகுது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.